ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் ரவிமோகனை பத்தி தான் பேச போறோம். 2 நாளுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பிரஸ் மீட் ரொம்பவே தீயா பரவ ஆரம்பிச்சிருந்தது. அதாவது கொஞ்ச நாளாவே மக்கள் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டோட்டலாவே மறந்திருந்தாங்க. ஏன்னா விஜயுடைய அரசியல் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தையும் அவ்வளோ பெரிய ஒரு புரட்சியும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே சினிமாவை தாண்டி அரசியலை முக்கியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தது. திரும்பவும் சினிமா பக்கம் எல்லாரையும் திசை திருப்பினது ரவிமோகன் கொடுத்த பிரஸ் மீட். அடுத்ததா சூப்பர் ஸ்டார் கொடுத்த பிரஸ் மீட். சோ அதுக்கும் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா கருப்பு படத்துடைய மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தியேட்டர் வாசல்ல மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை போச்சு. சோ இந்த 3 விஷயங்கள் தான் திரும்பவும் மக்களை சினிமா கிட்ட கொண்டு வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமா பார்க்கப்படுது. அதாவது ரவிமோகன் எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு அந்த பிரஸ் மீட்ல அவ்வளோ கதறி அழுது அவ்வளோ அளவுக்கு வேதனையை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதுல உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அது செகண்டரி. பட் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஓப்பனா தன்னோட பர்சனலை பத்தி வெட்ட வெளிச்சமா பேச முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம். ஆனா அது அவர் பண்ணிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் கண்டிப்பா அர்த்தம். சோ ஒரு பெண் எதையும் பண்ணலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு கேள்வியா இருக்கு. அதுல முக்கியமா ரவிமோகன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது என்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரவிமோகனுடைய மாமியார் அதாவது ஆர்த்தியோட அம்மா விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. அது எப்படிங்க அவர் என்ன சின்ன குழந்தையா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதுக்கு. சோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தான் கையெல்லாம் அறுத்து சூசைட் வரைக்கும் போனதுனாலதான் கல்யாணமே அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டு பண்ண வச்சாங்க. அந்த அளவுக்கு என் பொண்ணை லவ் பண்ணவர் தான் அவரு அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இவர் சொல்லும் போது டோட்டலா வேற மாதிரி இருந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி யார சொன்னாங்க அப்படின்னா நடிகர் தனுஷா சொன்னாங்க. அதாவது ரவிமோகன் அவரோட குடும்ப பிரச்சனையில குஷ்பு ரொம்ப தலையிடுறாங்க. அவங்க சினிமாவில பெரிய ஆளா இருக்காங்களா இருந்துட்டு போகட்டும். ஆனா என் பர்சனல் லைஃப பத்தி பேசுறதுக்கோ என் பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கோ அவங்க யாரு அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேரா அவர் கேட்டிருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் ஒரு சில நடிகர்கள் நடிகைகள்லாம் என்னோட பர்சனல் லைஃப்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதுமே அவர் மறைமுகமா சொல்லியிருந்தாரு. சோ இதுக்கு முன்னாடி ஆர்த்தி ரவிமோகனுடைய அந்த டிவோர்ஸ் அப்படின்றது பெருசா பேசப்படும் போது அதுக்கு காரணம் தனுஷ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அதாவது எந்த நடிகைக்கு டிவோர்ஸ் அப்படின்னு வந்தாலுமே அதுக்கு காரணம் தனுஷ் தனுஷ் தனுஷ்னு சொல்லி தனுஷோட பேர் ரொம்பவே அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு சில டைமிங்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாடகி கெனிஷாவோட அஃபேர்ல இருக்கிறதுனாலதான் அவர் இப்படி வீட்டை விட்டு வெளியில போறாரு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வந்தது. இது எல்லாமே கண்டிப்பா நீங்க ஸ்டடி பண்ணிருப்பீங்க, எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ சுஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுஜி அப்படின்னாலே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும் சுஜி லீக்ஸ். அதாவது இவங்க எந்த நடிகரை பத்தி ஒரு பிரச்சனை வெளியில வெடிக்குதோ அந்த நடிகரோடவே அப்படி டோட்டலா எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ஓப்பனா வீடியோ கால்லயோ ஆடியோலயோ பேசுறவங்க தான் அவங்க. சோ அப்படிப்பட்ட சுஜி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெனிஷா சென்னையை விட்டு போயிட்டதா ஒரு வீடியோ போட்டா, அவ உண்மையிலே சென்னையை விட்டு போயிட்டா, அவளோட இன்ஸ்டா பேஜ் ஹேக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஹேக் பண்ணது வேற யாரும் கிடையாது, நடிகர் தனுஷ் தான் பண்ணிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் ஃபேக் அக்கௌண்ட்லாம் வச்சு இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் பண்ணி தான் கெனிஷாவை சென்னையை விட்டே துரத்தி விட்டாங்க. இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தியும் தனுஷும் சேர்ந்துதான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். ஆர்த்தி ஒன்னும் ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது. அவ ரொம்ப அடமெண்ட். அவ ஒரு ஃபேமிலி கேர்ள் அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெண் கிடையாது அவ. எல்லாரையும் விட்டு பிடிக்கக்கூடிய ஒரு பெண் அவ. சோ அதனால அவ கூட குடும்பம் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டார்ச்சர், ரொம்ப அடமெண்ட். அவளுக்கு மேல அவளோட அம்மாவாலதான் அவ கெட்டு போறதே. அவங்க வீட்டுல இருக்க அத்தனை பொண்ணுங்களுமே டிவோர்ஸ்ல தான் நிப்பாங்களே தவிர எந்த பொண்ணுமே நல்லபடியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்ற மாதிரி சுஜி பல விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி த்ரிஷாவோட சேர்த்து தனுஷை வச்சு பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகைகளோட தனுஷை சேர்த்து வச்சு பேசியிருந்தாங்க. எந்த நடிகைக்கு டிவோர்ஸ் ஆனாலும் அதுக்கு காரணம்
தனுஷ் அப்படின்னு பேசப்பட்டது. சோ இப்பவுமே பாத்தீங்கன்னா ரவிமோகன், ஆர்த்தி இவங்களோட பிரச்சனையில தனுஷ் இருக்காரு, இன்டைரக்டா பின்னாடி இருக்காரு. ஆர்த்தி ஒவ்வொரு விஷயமும் தனுஷ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அவரோட நாலேஜோட தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சோ இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சுஜி வந்து யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா வந்து பேசியிருக்காங்க. சோ அவங்களோட சப்போர்ட் வந்து ரவிமோகன் அண்ட் கெனிஷா இவங்களுக்கு தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுஜி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ரவிமோகன் அன்னைக்கு உட்கார்ந்து கோவமா ரொம்பவே வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதை யாருமே நாம எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அவர் வந்து அதுல பேசியிருந்தாரு மன வலியோட. சோ நடுவுல பாத்தீங்கன்னா மைக்கு கீழே விழுந்திருக்கும். நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன், ஜஸ்ட் செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ள போனாரு. உள்ள போனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கட் ஆயிருக்கும். பட் அதுல ஒரு வீடியோவா எடுத்து சுஜி வந்து போட்டிருக்காங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு போன் கால் வந்தது. அதாவது அந்த போன் கால்ல யார் பேசினாங்க அப்படின்னா தனுஷ் பேசினாரு. ரவிமோகன் வந்து நிறைய விஷயங்களை தொண்டை வரைக்கும் வச்சிருந்தாரு சொல்றதுக்கு. வெளியில சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. சொல்ல வர்றத சொல்ல முடியாம என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அங்க அதாவது நடுவுல மைக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லி எழுந்திருச்சு போயிட்டு வரும்போதுதான் தனுஷ் வந்து போன் கால்ல பேசியிருக்காரு. பேசினதுல நீங்க இப்ப எதுவுமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க, தேவையில்லாம எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, பேசாதீங்க, நம்ம எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம், சமரச பேசிக்கலாம், நேர்ல வரேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் சொன்னதாவும். சோ தனுஷ் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் ரவிமோகன் திரும்பவும் வந்து உட்கார்ந்து சொல்ல வந்ததை சொல்லாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்றேன், ப்ரூஃப் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அது இதுன்னு எல்லாம் சொல்லி மழுப்பி அப்படியே அந்த பிரஸ் மீட்டை வேற மாதிரி முடிச்சிட்டாரு. சோ முழுக்க முழுக்க இதுக்கு பின்னணியில தனுஷ் தான் இருக்காரு. சோ தனுஷ் வந்து போன் கால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தது ரவிமோகன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம காதுல இருக்கக்கூடிய டாக் பேக்ல சொல்லிதான் அவர் வந்து மைக்க கீழே போட்டு எந்திரிச்சு வந்தாரு. அதுக்கப்புறமா அங்க வந்து போன் கால் கான்வர்சேஷன் நடந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து அவர் தனுஷ் பேரை வெளியில சொல்லல. இல்லாட்டி கொஞ்ச நேரம் விட்டு இருந்தோம்னா தனுஷ் பேரை வெளியில சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அரசியலை தாண்டி சினிமா மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கும். இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி வந்து ரவிமோகன் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருந்தாங்க. சோ யாரும் வந்து எங்களை பத்தி பேசக்கூடாது, வெளியில எந்த ஒரு வீடியோஸும் எங்களை பத்தி போடக்கூடாது அப்படின்லாம் வந்து ஸ்டே வாங்கியிருந்தாரு. ஆனா இப்ப திரும்பவும் அவரே வந்து பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா சோசியல் மீடியாக்கள்லயுமே ரவிமோகன் ஆர்த்தி பத்தின இந்த இஷ்யூ தான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. சோ முக்கியமா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில நடிகர்கள்லாம் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னும் ஒரு சில நடிகைகள்லாம் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பிசமா இருந்துதான் ஒரு சில ஆண்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரவிமோகன் சொல்லியிருந்தாரு. சோ இவ்ளோ விஷயங்கள் வந்து ரவிமோகன் பேசும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ் இவங்களுக்குமே இதை விட அதிகமான பிரச்சனைகள் தான் நடக்குதுப்பா, அதுக்கு நம்மளே எவ்வளவு மேலு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், காலகட்டங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா நடிகை வனிதா என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் பாத்தீங்கன்னா 2-3 கல்யாணம் பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆகி இப்போ வந்து சிங்கிளா இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க ரவிமோகனுடைய பிரஸ் மீட் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து யாருக்கும் அடிமையா இருக்கணும், மத்த எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்ச பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ். சோ நீங்க வந்துட்டு ஹனி பீ மாதிரி மாறுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் செய்யுங்க, உங்களை சுத்தி இருக்கிற யாரையும் நீங்க வந்து யோசிக்காதீங்க. சோ உங்களுக்கான வாழ்க்கையை பிடிச்சதுன்னா வாழுங்க, பிடிக்கலன்னா அதுல இருந்து வெளியில வந்துருங்க, அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் நீங்க கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. சோ இது வந்து லைஃப் அப்படிங்கிறது நமக்கு காட் கொடுத்தது ஒரு டைம் தான், அதுவும் ரொம்ப ஷார்ட் டைம் தான். சோ நம்மளோட வாழ்க்கையை நாம தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸா ரவிமோகனுக்கு கொடுத்திருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்போ இப்போ திரை பிரபலங்கள்ல ஒரு சிலர் வந்து ரவிமோகனுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆர்த்திக்கு தான் ஆதரவா இருக்காங்க. ஏன்னா அவங்க பெண் அப்படின்ற அந்த ஒரு ரீசனால. சோ இதுக்கும் ரவிமோகன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. ஃபெமினிசம் பேசுறாங்க, எங்க பார்த்தாலும் ஃபெமினிசம் பேசுறாங்க, அப்ப நாங்கெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சரியான ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்விதான். நிறைய பேர் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெமினிசத்தை வச்சு மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி நடக்காம ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சட்டமும் தண்டனையும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு. முக்கியமா ரவிமோகனுடைய ரசிகர்களுடைய வேண்டுகோளா இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுஜி சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உண்மை, ரவிமோகன், ஆர்த்தி இவங்களோட கேஸுக்கு பின்னாடி தனுஷ் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் அதுக்கான எல்லா விஷயங்களும் வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.